शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। तू शाश्वत ज्योति स्वरूपा, तू शाश्वत ज्योति स्वरूपा, अप्रतिम उजला है तू। जगन्यारे में सूरज सा बनकर निकला है तू, बनकर निकला है तू। तू शाश्वत ज्योति स्वरूपा, अप्रतिम उजला है तू। जग के घोर तमस में दीपक सा जला है तू, दीपक सा जला है तू। तू शाश्वत ज्योति स्वरूपा। जब मेरे अंतर मन में दुविधा भी कोई आ जाए, जब मेरे अंतर मन में दुविधा भी कोई आ जाए, बिन बोले ही सुन लेता है, तू ही सुविधा बन जाए। बिन बोले ही सुन लेता है, तू ही सुविधा बन जाए। तू परम पूज्य पावन है, तू परम पूज्य पावन है, भोला है भला है तू। अंधियारे में सूरज सा बनकर निकला है तू, बनकर निकला है तू। तू शाश्वत ज्योति स्वरूपा। जब जब ठोकर खाता हूँ मुझे गिरने नहीं देता है, जब जब ठोकर खाता हूँ मुझे गिरने नहीं देता है। जब राह भटक जाता हूँ मेरा हाथ पकड़ लेता है, जब राह भटक जाता हूँ मेरा हाथ पकड़ लेता है। जिस राह चला हूँ उस पर, जिस राह चला हूँ उस पर मेरे साथ चला है तू। अंधियारे में सूरज सा बनकर निकला है तू, बनकर निकला है तू। तू शाश्वत ज्योति स्वरूपा, तू शाश्वत ज्योति स्वरूपा। शांति। कर्तव्य है। Some people say dharma is our responsibility, our சில பேர் சொல்வார்கள் தர்மம் எங்களுடைய பொறுப்பு. சில பேர் தர்மம் ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்வார்கள். அப்ப எது உண்மையான தர்மம் அப்படின்றது பற்றி பேசுவார்கள் சுதேஷ் தீதி.
எங்களுடைய தாரணை என்ன, எங்களுடைய கர்மம் என்ன, எங்களுடைய தர்மம் என்ன, அது பற்றி அது பற்றி தர்மத்தை நீங்க சரியாக புரிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையும் மாற்றமடையும். அதனால இந்த வாழ்க்கை முறை வந்து எங்களுக்கு உதவி செய்யும். ராஜயோகம், சுதஸ்திதி, ராஜயோகத்தின் மூலமாக பல பேருக்கு வந்து அவர்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனால ஜெயந்தி சுதேஷ்தீதி அவர்களோட அனுபவம் பற்றி சிலது நான் உங்களோட பேசிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுக்கு முன்னுக்கு இன்றைக்கு சுதேஷ்தீதி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஜாயின்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறார்கள், யூரோப்பியன் டைரக்டராக இருக்கிறார்கள், சீனியர் டைரக்டராக இருக்கிறார்கள் யான்ஸ் ஒருவருக்கு. அதனால சின்ன வயசுல அவர்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, மனிதர்களுக்கு சேவை செய்யறதுக்கு. அந்த எண்ணத்தோட அவர்கள் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையுமே சமர்ப்பித்திருக்கிறார்கள். 1957 இருந்து ராஜயோகா சென்டர்களை, ஆத்மீக மியூசியம் எல்லாமே செய்திருக்கிறார்கள். தாதி ஜானகியோட 74ஆம் ஆண்டு அவர்கள் லண்டனுக்கு வந்தார்கள். அதுக்கு பிறகு பிரம்மகுமாரிகளுடைய சென்டர் பாரதத்துக்கு வெளியால எல்லாம் திறந்து நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். தீதி வந்து 1000க்கு மேற்பட்ட பேருக்கு வந்து பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள், ராஜயோக ஆசிரியர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பேர் இப்போ சென்டர் நடத்துகிறார்கள். அதனால அதுக்கு பிறகு தாதி வந்து திதி ஜெர்மனி ஜெர்மனியில அடிப்படையாக கொண்டு அங்க இருந்து கொண்டு நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட தீதி யூரோப்புக்கு வந்து நிறைய வந்து வந்து சேவை செய்கிறார்கள். மொரிங்கன் ரிட்ரீட் சென்டருக்கு அவர்கள்லாம் பொறுப்பாக இருக்கிறார்கள். இது எல்லாமே அவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாம் எடுத்து செய்கிறார்கள். 2018 பாரத கௌரவ விருது கிடைச்சது தீதிக்கு பார்லிமெண்ட்ல. தீதியினுடைய மிக முக்கியமான விசேஷம் அவர்களுடைய யோகம், அவர்களுடைய இரக்க மனது, அவர்களுடைய ஆத்மீக பார்வையும் கூட. அவர்களுடைய திருஷ்டி, ஆத்மீக பார்வை, அதுல இருந்து கூட நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள். இன்றைக்கு எங்களுக்கு முன்னால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. தீதி தீதி எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள். நேற்று இரவு தான் அவர்கள் வந்திருந்தார்கள் இந்தியாவிலிருந்து. அவர்கள் இது எங்களுடைய பாக்கியம். இது அவர்களுடைய ஆத்மீக சக்தியினுடைய விஷயம். நிறைய அன்போடையும் மரியாதையோடையும் நாங்கள் வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய சுதேஷ்திதியை வரவேற்கிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்லைன்ல இருக்கிறவர்களுக்கும் ஓம் சாந்தி. இந்த புக்கை வந்து ஆன்லைன்ல இருக்கிறவர்களுக்கும் ஓம் சாந்தி. ஓம் பிரேம். ஓம் பிரேம். ஓம் ஆனந்த். ஓம் ஆனந்த். பரமானந்த். பரம ஆனந்த். உங்களுடைய பாடல் கேட்டேன். சச்சிதமான ஆனந்த அவருடைய மகிமை சத்தியம், சிவம், சைத்தன்ய சக்தி, சைத்தன்ய ஜோதியானவருடைய மகிமை, சுய தர்மத்தில் இருப்பவருடைய மகிமை, உண்மையில தர்மம் அப்படின்றது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதுதான் எங்களுடைய உண்மையான தர்மம். முதல்ல நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாரிடையுமே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்க உங்களுடைய ஏதாவது இதண்டைக்குள்ள நீங்க என்ன சமயத்துக்கு சொந்தம்னு கேட்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்து சமயம் என்று சொல்லுவீங்க இல்லையா? இந்து தர்மம் என்று சொல்லுவீங்க அல்லது இந்து சமயம் என்று சொல்லுவீங்க. இப்ப வரைக்கும் நீங்க அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்து என்று சொல்லி போட்டாக்கள் எல்லாரும் கையெழுத்துங்கோ. இந்து சமயம் என்று போட்டாக்கள் எல்லாரும் கையெழுத்துங்கோ. நான் உங்களுக்கு முதலே சொன்னதால இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இப்ப நான் இதைத்தான் முதல் கேட்டிருக்கணும். ஆனால் நீங்க இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்து என்றது ஒரு சமயம் கிடையாது. இந்து என்ற ஒரு தர்மம் கிடையாது. யார் இந்து தர்மத்தை சாமிக்கிறது? அப்ப சமயத்தினுடைய விளக்கம் என்ன? தர்மத்தினுடைய விளக்கம் என்ன? நான் இந்து சமயத்துக்கு சொந்தம் என்று சொல்றீங்க, இந்து கோயிலுக்கு போறீங்க. ஆனால் கோயில் வந்து இந்துக்கு சொந்தம், இந்துக்களுக்கும் சொந்தமானது. இந்துக்கள் அங்க இருக்கினோம், இந்து பக்தர்கள் அங்க இருக்கினோம். ஆனால் இந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்துவா? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஹிந்துவா? மக்கள் வந்து தங்களுடைய சுய தர்மத்தை மறந்துட்டார்கள். எது எங்களுடைய தர்மம்? மக்கள் சொல்வார்கள் கர்மம், எங்களுடைய கர்மம் தான் எங்களுடைய தர்மம் என்று. அப்ப எது என்னுடைய கர்மம்? அப்ப எல்லா இடமும் இப்ப வந்து கரப்ஷன் இருக்குது. எல்லா இடமும் வந்து ஊழல் இருக்குது. பகல் இரவு எந்த நேரமுமே வந்து ஊழல் இருக்குது. அப்ப அதுதான் எங்களுடைய கர்மமா? அதுதான் எங்களுடைய தர்மமா? கீதையில கூட சொல்லப்பட்டிருக்குது, எங்க வந்து அதர்மம் தலை தோங்குதோ அங்க தர்மம் வந்து எப்பெல்லாம் அதர்மம் தலை தோங்குதோ அங்க அப்ப நான் வந்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பிறப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ
சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் வருவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கீதையில கூட. அதர்மத்தை அழிக்கிறதுக்கு நான் வருவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சத்தியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் வருவேன் என்று சொல்லி சொன்னதாக கீதையில கூறப்பட்டிருக்குது. அப்ப நான் பாவம் செய்கிறவர்களை அழிப்பேன் என்று சொல்லி கீதையில சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? துளசிதாசருடைய ராமாயணத்துல கூட அது இருக்குது. துளசிதாசருடைய அஹ், ராமாயணம் இருக்குது. அதுல கூட அது சொல்லப்பட்டிருக்குது. தர்மம் அதர்மம் ஆகும் பொழுது எங்கெல்லாம் தர்மத்துக்கு எதிரான செயல்கள் இருக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுப்பேன் என்று சொல்லியண்டு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த உலகத்துல? எல்லாமே வந்து அதர்மம், ஒரு மரம் போல அதர்மம் தான் வளர்ந்து போயிருக்குது இல்லையா? எல்லாருமே இப்ப அசுரர்களாக ஆகிட்டார்கள் இல்லையா? இப்ப மக்களே இப்ப இது அசுரர்கள் மாதிரி தான் எல்லாருமே நடந்து கொள்றார்கள். அப்போ இந்த நேரத்துல தான் இறைவன் பரமாத்மா இந்த உலகத்திலே இல்ல, அவர் வந்து மேலே இருக்கிறார். அவர் இங்க வந்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். அதனாலதான் கடவுளே நீங்க மேல் நோக்கித்தான் பாக்குறீங்க. இது மனிதர்களுடைய பூமி, மனிதர்கள் வாழ்ற பூமி. ஆகாசம் வந்து இன்றைக்கு வந்து சூரிய கிரகணம் இப்ப நடந்து கொண்டிருக்குது, அதை கூட பாக்குறீங்க. இறைவன் இதையெல்லாம் தாண்டி இருக்கிறார். இறைவன் வந்து ஆகாசம், சூரியன், சந்திரன் எல்லாம் தாண்டி இருப்பவர். அவருக்கென்ற ஒரு சரீரம் கிடையாது. அவர் வந்து ஒரு சரீரத்தை ஏற்றுத்தான் வர வேண்டியிருக்குது இங்க வந்து எங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக. அவர் ஒரு சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக. உண்மையான கர்மத்தை, உண்மையான தர்மத்தை காமிக்கிறதுக்கு. அதனால இப்ப இங்க முழுமையாக அதர்மம் தான் இருக்குது. எப்போ இந்த சன்ஸ்காரம், இந்த உலகம் முழுமையாக ஊழலாலையும் இந்த ஊழல் நிறைஞ்சிருக்குது, அதர்மம் நிறைஞ்சிருக்குது. இன்றைய உலகத்தினுடைய சூழல் வந்து அப்படித்தான் இருக்குது. இன்றைய உலகத்துல மக்கள் வந்து தங்களுடைய தர்மத்தையும் கர்மத்தையும் மறந்துட்டார்கள். அதனாலதான் பரமாத்மா வந்து இப்ப எங்களுக்கு வந்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் இந்த சிருஷ்டி சக்கரத்துல. சனாதன தர்மத்தினுடைய தேவதா ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் அவர்கள்தான் அந்த தர்மத்தினுடைய தேவர்கள். அவர்கள் என்ன செயல் செய்தார்கள்? அதன் மூலமாக அந்த நிலை அடையறதுக்கு தர்மம் தாரணைக்கான விஷயம். தர்மம் என்றது வந்து மேலே இருந்து வரப்போறது கிடைக்கிறது இல்ல. தர்மம் வந்து தாரணை மூலமாகத்தான் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அதனாலதான் சொல்லப்படுது
இந்த குடும்பத்துல கூட இப்ப அதர்மம் தான் இருக்குது, அரசியல்ல அதர்மம் தான் இருக்குது, இங்க எங்கேயுமே தர்மம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இறைவன் வந்து அஹ், ஒரு புதிய உலகத்தை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்குது, புதிய தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய அதர்மம் தான் இந்த உலகத்துல சூழ்ந்து இருக்குது இல்லையா? சமய ஸ்தாபகர்களுடைய பெயர்ல இப்ப இங்க அதர்மம் தான் கூடியிருக்குது. தர்மம் என்றது எல்லாருமே அவங்க சொல்றாங்க, நாங்க இறைவன்ல நம்புறோம் என்று, இறைவன்ல நம்பிக்கை இருக்குண்டு. ஆனால் புத்தர், கிரைஸ்ட், முகமது அவர்கள் எல்லாமே ஒரு தர்மத்தை, ஒரு சமயத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள். யூதர்கள் ஏப்ரஹாமனுடைய அஹ், ஆனால் இந்து சமயத்துக்கு யார் தந்தை? இந்து சமயத்துக்கு யார் வந்து தந்தை? அப்போ தாய் தந்தை இல்லைன்னு சொன்னா யார் வந்து உங்களுக்கு கற்பிக்க போறார்கள் இல்லையா? இப்ப நாங்க பாக்குறோம் இல்லையா? இப்ப ஒரு இந்து என்று சொல்றோம், எங்களுக்கு யார் அதை இந்து சமயத்தினுடைய தந்தை யார் தாய் என்று தெரியலேண்டா, அப்ப யாரை நாங்க பின்பற்றுறது? ஒரு ராஜ்யம் இருந்தது, தேவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. அவர்கள்தான் ஒரு உலகம் இருந்தது. அவர்கள் சக்கரவர்த்தினியாக இருந்தார்கள். ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி இருந்தது. உண்மையான தர்மத்தினுடைய ஸ்தாபனை இப்பதான் அந்த இடம் பெறுகுது. அப்போ இது அந்த இது அந்த நேரம். இப்ப இல்லையா? இது அதே நேரம்தான் ஹம்சன் வந்து ஹம்சனுடைய ராஜ்யம் நிலவுற நேரம் இது. அஹ், இல்லையா? சொன்னால் நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் அதை பற்றி ஆழமாக உங்களுக்கு சொல்லல. ஆனால் உங்களுக்கு முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இப்ப சமயம் எங்க என்ன நிலையை அடைஞ்சிருக்குது இல்லையா? சமயம் இப்ப என்ன நிலையை அடைஞ்சிருக்குதுன்னு பாருங்க. துளசி துளசிதாசர் வந்து ராமாயணம் எழுதியிருந்தார். அதுல அந்த வித்தியாசத்தை எழுதி இருக்கிறார். தன்னுடைய ராமராஜ்யம் தான் இப்ப எல்லாருமே விரும்பினோம். ஆனால் ராஜா ராமர் ராஜாவாக இருந்த பொழுது பிரஜைகளும் ராமரை போல இருந்தார்கள் இல்லையா? அப்போ எப்படி ராஜாவோ அப்படித்தான் பிரஜைகளும். எப்படி ராஜாவோ
அப்படித்தான் பிரஜைகளும் இல்லையா? அப்போ என்னுடைய தர்மம் மேன்மையானதாக இருந்தால், என்னுடைய தர்மம் சமயம் மேன்மையானதாக இருந்தால், அப்போ எல்லாமே மேன்மையாக இருக்கும். அதனால இப்ப வந்து அதர்மமாக இருக்கிறதுனால அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இறைவன் வருகிறார் இல்லையா? அப்போ ராமாயணம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க இல்லையா? வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறார், துளசிதாஸ் ராமாயணம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி அதை பற்றி அவர்களுடைய அதுல எல்லாமே சில சில விஷயங்கள்ல மாற்றம் இருக்குது. ரெண்டு ராமாயணத்துக்கு முடையிலையுமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால அது பற்றி ஆழமாக நாங்க போக தேவையில்லை. ஆனால் என்ன இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், மூன்று மூன்று ராணி மூன்று ராணி தசரதருக்கு இருக்குதென்றால், யார் அந்த மூன்று ராணிகள்? கௌசல்யா, சுமித்ரா, ரா ராமர் தான் வந்து மூத்த மூத்த மகன். அவருக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும். ஆனால் கைகேயி தன்னுடைய மகன்தான் ராஜாவாகணும் என்று விரும்புகிறார். அப்போ ராமர் வந்து தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை கேட்டு, வழிகாட்டலை கேட்டு அவர் வந்து வனவாசம் போறார். லக்ஷ்மண் கூட அவரோட போயிட்டார். என்றால் அவர்களுக்கு இடையில அவர்களுக்கு இடையில அந்த அன்பு இருந்தது. இல்லையா? ஒரு சகோதரர் வந்து எல்லாத்தையுமே, அப்போ ஒரு ஒரு சகோதரர் லக்ஷ்மணன், அவர் எல்லாத்தையுமே தியாகம் செய்து ராமனோட போறார். அப்போ மந்திரா மந்திரா அந்த மந்திராவினுடைய அந்த பேச்சை கேட்டதனால தான் கைகேயினுடைய மனம் கைகேயி அந்த மந்திராவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இல்லையா, அந்த அவருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இதை எல்லாமே செய்தார் இல்லையா? தன்னுடைய மகன்தான் ராஜ்யத்தில் இருக்கணும் என்று அவர் விரும்பினார். மந்திரா வந்து கைகையின் மனதை ஆனால் எங்களுக்கு தெரியும் ராமர் வந்து வனவாசம் போனது போய் அங்க ராவணனை வெற்றி கொண்டு திரும்ப வந்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்தார். தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்தார். சுமித்திரை 2வது ராணி, அவருக்கு வந்து சுமித்திரை இல்லையா, அவர் வந்து ஒரு தூய நண்பராக இருந்தார். யாருக்கு? சுமித்திரையினுடைய மகன் லக்ஷ்மணன் இல்லையா? ராம 1வது மகன். அப்போ லக்ஷ்மண் ராமனோட சேர்ந்து வனவாசத்துக்கு போயினார். மந்திரா தான் அவர்களுடைய மனதை மாத்தினார், கைகையினுடைய மனதை. சத்ருகன்
பரதன், சத்ருகன் என்றது வந்து வீணானதை வந்து வெற்றி கொள்றவர் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ 3 ராணி என்றது மனம், புத்தி, சமஸ்காரத்தை தான் சொல்லுது. அப்போ மனம், புத்தி, சமஸ்காரம் தான் 3 ராணிகள். அந்த அப்போ நான் தான் இந்த சரீரத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன். இந்த சரீரம் என்னுடைய ரதம். நான் இந்த ரதத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன். அப்போ என்னை அந்த என்னுடைய ஆதி சமயத்துல நான் கொண்டு வரணும். அதான் சொல்லப்பட்டிருக்குது, நான் வந்து சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன் என்று. துஷாசன், துரியோஜன், பாரதத்துல மகாபாரதத்துல கூட துஷாசன், துரியோஷன் இது எல்லாமே எதிர்மறையான எதிர்மறையான சக்தி கொண்டவர்கள். அந்த மாதிரியான நேரத்துல தான் இப்ப இறைவன் வந்திருக்கிறார், பரமாத்மா வந்திருக்கிறார் சத்தியத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, ராஜயோகம் கற்பிக்கிறதுக்காக. எங்களுக்கு அவர் ராஜயோகம் கற்பித்து எங்களை ராஜாக்களாக ஆக்குகிறார். எங்களுடைய ஆதி தர்மத்தில் அவர் வந்து நிலைநிறுத்துகிறார். இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டது சரீர சமயம். ஆனால் பரமாத்மா சரீரமற்றவர். அவர் வந்து ஆத்மாவினுடைய தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். ஆத்மா தன்னுடைய தர்மத்தை மறந்துட்டுது இல்லையா? ஆத்மா ராஜா, சரீரம் வந்து அந்த ராஜாவினுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப செயல்களை செய்து நடைமுறையில நாங்கள் திவ்ய குணங்களை தாரணை செய்ய வேணும் இல்லையா? அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? சரீரத்தினுடைய உணர்வில் நாங்கள் செயல்களை செய்யும் பொழுது அது வந்து அதர்மமான செயல்களாக இருக்குது, பாவ செயல்களாக இருக்குது, விகாரங்களூடான செயல்களாக இருக்குது. விகாரங்களினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்களை செய்யும் பொழுது அது வந்து பாவ செயல்களாக இருக்குது இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? என்னில 5 விகாரங்கள் இல்லை என்று? 5 விகாரங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரங்களும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியுமா? எல்லாருக்குள்ளயுமே இந்த 5 விகாரங்கள் இப்ப நிறைஞ்சிருக்குது. அப்போ தந்தை இல்லைன்னு சொன்னா பாவம் இருக்குது. எங்க தாய் தந்தை இருக்கிறார்களோ அங்க பாவம் இருக்காது இல்லையா? அதனால தூய பார்வை, தூய்மையற்ற பார்வை இருக்கக்கூடாது இல்லையா? யாராக இருந்தாலும் ஒரு சகோதரன் சகோதரி என்ற உணர்வு இருக்கும் பொழுது தூய பார்வை இருக்கும் இல்லையா? தூய்மையற்ற பார்வை இருக்காது. பாவத்தினுடைய பார்வை கூட இருக்காது, தூய்மையற்ற பார்வை கூட இருக்காது. காமம் மகா சத்ரு.
திருஷ்டி கூட பவித்திரமானதாக இருக்க வேணும். எங்களுடைய செயல்கள் பவித்திரமாக இருக்க வேணும். எங்களுடைய உறவு பவித்திரமாக இருக்க வேணும். சத்தியமான தர்மம் சத்திய தர்மம் இருக்க வேணும். நான் ஆத்மா, பரமாத்மா, பரமாத்மா பரம தந்தையினுடைய குழந்தை, பதீத பாவனர். அவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். அதனால நாங்கள் தூய்மையற்ற செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இல்லையா? அப்ப சரியான நடைமுறை, சரியான செயல்களை நாங்கள் செய்ய வேணும். குறைகளை எங்களுக்குள்ள கிரகிக்க கூடாது. அகங்காரம், பொறாமை, இல்லையா? இது எல்லாத்தையும் நாங்க கொண்டிருக்க கூடாது. சக்தி இருக்குது என்றதுக்காக நாங்கள் அந்த சக்தியை தவறான வழியில காண்பிக்க கூடாது. இல்லையா? நாங்க என்ன செய்யறோம்? எங்கள்கிட்ட சக்தி இருக்குன்றதுக்காக பல மற்றவர்களுக்கு நாங்கள் துன்பம் கொடுக்க கூடாது. இல்லையா? எங்களுடைய சக்தியை விட்டு நாங்கள் அகங்காரம் கொண்டிருக்க கூடாது. ஆத்மீக தர்மத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆத்ம ஆத்ம தர்மம், இல்லையா? வீணான வீணான தர்மத்தை பற்றி பேச இல்லை. ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு எப்பொழுதுமே. அப்ப அந்த யுத்தம் இருக்காது. என்னுடைய தர்மம் என்னது? தூய்மை, அமைதி. என்னுடைய தர்மம் எனக்கு மகிழ்ச்சி. நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. நான் சுகதேவனுடைய குழந்தை. அப்ப என்னுடைய கர்மம் மேன்மையான செயல்களை செய்கிறது, இல்லையா? எல்லோருடைய இரக்கமாக இருக்கிறது. அப்ப யாரையும் நான் துன்பப்படுத்தக்கூடாது. அப்ப நாங்க என்ன பார்க்க வேணும்? சத்திய யுகத்தில இருந்து நாங்கள் இப்ப கலியுகத்தை சேர்ந்திருக்கிறோம். இது இப்ப கலியுகம். பாரதம் சொர்க்கமாக இருந்தது சத்திய யுகம் இருக்கும் பொழுது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யமாக இருந்தது. நாராயணன் தெய்வீகமானவராக இருந்தார். லக்ஷ்மி செல்வத்துக்கு உடைய தேவியாக இருந்தார். அங்கு தெய்வீகம் இருந்தது. தெய்வீகம் என்னுடைய சமயம், தர்மம். அமைதி என்னுடைய தர்மம், இல்லையா? என்ன கேட்டா நான் எப்பொழுதுமே சொல்றது என்னுடைய சமயம், என்னுடைய தர்மம், தூய்மையும் அமைதியும். நான் ஆத்மா, என்னை நான் ஆத்மாவாக பார்க்கிறேன்.
நாங்க என்ன செய்யறோம்? கடவுளே எங்களுக்கு அமைதி கொடுங்கோ, கடவுளே எங்களுக்கு சந்தோஷம் கொடுங்கோன்னு சொல்றோம். ஆனா நாங்கள் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? உங்களுடைய தந்தை வந்து ஒரு முஸ்லீம் என்ன சொல்லுவார்? அவருடைய அப்பா முஸ்லீமாக இருக்கனால தான் முஸ்லீம்னு சொல்லுவார். அதே போல நான் நம்புறேன், நான் ஒரு ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா. அவர் வந்து ஹிந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லீமோ கிடையாது. இறைவன் அன்பானவர், இறைவன் அமைதியானவர். அதனால என்னுடைய அஹ், இல்லையா, என்னுடைய உண்மையான சமயம் தர்மம். அதனால நான் இப்ப இந்த உலக சக்கரத்தினுடைய 4 சக்கரங்கள், 4 யுகங்கள் ஊடாக பயணித்து கொண்டிருக்கிறேன். இப்ப இது சத்திய யுகம். சத்திய யுகத்தில 100% சத்தியம் இருந்தது, இல்லையா? ஒரு மணிக்கூடு போல கால்வாசி 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 இருக்கும், இல்லையா? திரேதா யுகம், துவாபர யுகம். அங்கதான் எங்களுக்குள்ள பிரிவினைகள், சமயங்கள் எல்லாமே வந்தது. இங்க பின்னுக்கு கல்ப மரத்தினுடைய கல்ப விருட்சத்தினுடைய படம் இருக்குது, சக்கரத்தினுடைய படம் இருக்குது, நீங்க பார்க்கலாம். நேரம் எனக்கு என்ன சொல்லுது? இல்லையா? எனக்கு கூட இங்க சமைக்க டைம் சொல்லுது, கேள்வி கேட்க சொல்லி, கேள்விக்கான நேரம் உண்டு. அதனால அப்ப தாரணை என்ன? அதனால ஆனா இப்ப எனக்கு கொடுக்கப்புற காலத்தினுடைய சமிக்கையை நான் கேட்கல. ஏன்டா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வர்றதை முடிக்கணும்ன்றதுனால இப்ப இவர்கள் எனக்கு சொல்ற அந்த காலத்தினுடைய நேரத்தை நான் கேட்கல. ஆனால் சக்கரத்தில அல்லது உலகத்தினுடைய காலத்தினுடைய சக்கரத்தினுடைய அழைப்பை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும், இல்லையா? நான் இங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் கேட்கலாம் என்று விரும்புகிறேன். அதனால ஹிந்தியில பேசுறது சொல்லுறார்கள். நான் இடையில இங்கிலீஷ்ல பேச வலிக்கிட்டுட்டேன். எங்கள் எல்லோருடைய தந்தையும் ஒருவர், பரமாத்மா. பரம்பிதா பரமாத்மாவினுடைய தர்மம் சத்திய தர்மம். இறைவன், இல்லையா? ஒருவர்தான். இறைவனுடைய ரூபம் ஒளி ரூபம், இல்லையா?
அதனால தான் நாங்கள் துன்பப்படுகிறோம். எது எல்லோருடைய துன்பத்துக்கும் காரணம் என்று சொன்னால் அக்யான், ஞானம் இன்மையும் இருள். இருள்ல இருக்கு, ஞானம் இன்மை என்ற அந்த இருள்ல இருக்கிறது. சத்திய தர்மம், சிரேஷ்ட கர்மம், பரம்பிதா பரமாத்மா எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். எங்களுடைய தர்மம் சத்திய தர்மம் இல்லையா? எங்க இப்போ நாங்கள் வந்து அந்த சத்திய தர்மத்தை கேட்கிறோம், இறைவனே எங்களுக்கு அமைதி கொடுங்கள், இறைவனே எனக்கு சந்தோஷம் கொடுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இல்லையா, இறைவனுக்கு முன்னால போய் இப்படி நான் கையை கும்பிட்டு கொண்டு கேட்கிறோம், வேண்டிக் கொண்டிருக்கிறோம், எனக்கு இது கொடுங்கோ, எனக்கு அது கொடுங்கோன்னு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இல்லையா? நாங்க போய் அப்ளிகேஷன் போடுறோம், கடவுளே எனக்கு இது கொடுங்கோ அது கொடுங்கோண்டு. ஏன்? எங்கள்கிட்ட சக்தி இல்ல, கடவுளே எனக்கு சக்தி கொடுங்கோன்னு கேட்கிறோம். எப்படி நான் பற்றை வெற்றி கொள்ள வேண்டும்? பற்றினாலதான் எனக்கு துன்பம் ஏற்படுது இல்லையா? நான் ஆத்மா, சரீரம் கிடையாது இல்லையா? நான் ஒரு கருவி இல்லையா? நான் வந்து என்னுடைய தாரணை தான் என்னுடைய தர்மம். அப்ப தர்மராஜனுடைய பாகம் என்ன? தர்மராஜனுடைய பாகம் என்ன? நான் வந்து பாவச் செயல் செய்தால் தர்மராஜ் மேலே இருந்து வந்து எனக்கு தண்டனை கொடுப்பாரா? என்னுடைய உண்மையான தர்மமே நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறது தான் இல்லையா? அப்ப நான் ஏதாவது பாவம் செய்தால் அதுதான் எனக்கு துன்பத்தை கொடுக்கும் இல்லையா? எந்த ஒரு பழைய உறவுகளும் பழைய உறவுகள் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது, ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது நாங்கள் வந்து தர்மராஜ் என்றது வந்து இறைவன் அங்கிருந்து மேலே இருந்து யாரும் வந்து எங்களுக்கு துன்பம் கொடுக்கிறவர் இல்ல இல்லையா? அப்ப என்ன தண்டனை என்றது எங்களுடைய மனதில அந்த உறுத்தல் இல்லையா? ஆரம்ப காலத்துல யாராவது அஹ், கையால ஏதாவது பாவம் செய்து அவர்களுடைய கையை வெட்டுவார்கள். அஹ், ஆனால் அப்படி கிடையாது இல்லையா? தர்மராஜ் ஊடான தண்டனை என்றதே வந்து அது ஒரு ஆழமான விஷயம். அதை பற்றி பேர்ந்து ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். இது இந்த உடல் வந்து எங்களுடைய ரதம் தசரதன் என்றது கூட 10 புலனங்கங்கள் இல்லையா? பௌதிகமான புலனங்கங்கள் 5, சூட்சுமமான புலனங்கங்கள் 5. அந்த புலனங்கங்களின் ஊடாக அஹ், எங்களுக்குள்ள என்ன நடக்குது இல்லையா? அப்போ மனம் புத்தி சமஸ்காரம் என்றது என்ன?
ஆத்மா ஆத்மாவினுடைய 7 குணங்கள் இருக்குது. அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம். அப்ப தெய்வீக செயல்கள் என்றது என்னது? கர்மம் என்னுடைய தர்மம். கர்மம் தான் என்னுடைய தர்மம் என்று அவர்கள் சொல்றார்கள். ஆனால் உங்களுடைய சமஸ்காரம் மேன்மையானதாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இல்லையா? அப்போ உங்களுடைய சொந்த ம், தர்மத்தை நீங்க வந்து பின்பற்றுவர்களாக இருக்க வேணும். இப்ப கேள்விகள் இருக்குது. கேள்வி கேட்கலாம் யாராவது விரும்பினால். நீங்க சொன்னீங்க லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது அது சத்திய யுகம் என்று சொன்னீங்க. ஆனால் அந்த மொழி சத்திய யுகத்தினுடைய மொழி என்னன்னு கேட்கிறார். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமாக இருக்கைகள் அங்க என்ன மொழி இருக்குமென்று. பாரதத்துல பாசை வந்து செயல்களினுடைய அடிப்படையில தான் பாசையும் இருக்கும் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு பாசை இருக்குது. இல்லையா? அப்ப கர்மத்தின் அடிப்படையில தான் மொழியும் உருவாகுது. எதையாவது மறைக்கணுமெண்டா அவர்களுடைய மொழி ரகசியமாக மாறுது இல்லையா? மற்றவர்கள் நீங்க இப்ப தாய் தந்தை இருக்கணுமெண்டா தாய் தந்தையர் குழந்தைகிட்ட ஏதாவது மறைக்கணுமெண்டா பேசுவார்கள். ஆனால் என்ன வேறு ஒரு மொழியில பேசுவார்கள் இல்லையா? அவர்களுடைய மொழியே மாறும். அதே போலதான் சத்திய யுகத்துல தேவ நாரி தேவநகரி அப்படி என்று இருக்கும். அது தேவர்களுடைய மொழி. ஹிந்தி கிடையாது. ஹிந்தி என்றது பிறகு வர்றது. அந்த மொழி வந்து எப்படி இப்போ ஒரு லவ் ஸ்பீக்கர் இல்லையா? சவுண்ட் ஏன் நீங்க அதை லவ் ஸ்பீக்கர்னு சொல்றீங்க? ஒலி ஒலி பெருக்கின்னு சொல்றீங்க. ஒலியை பெருக்கி கொடுக்கறதுனால ஒலி பெருக்கின்னு சொல்றீங்க இல்லையா? இல்லையா? இப்ப அது போலதான் அந்த மாதிரி பெயர்கள் அதுக்கேத்த போல இருக்கும். ஒரு கேள்வி இருக்கு.
தாரணையினுடைய விஷயத்தை பற்றி தான் கேட்கிறார்கள். தாரணை என்றது என்ன? ஆஹ் தாரணை என்றா என்னண்டு? தாரணை என்றது வந்து கர்மத்துல வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கிரகிக்கிறோம் இல்லையா? தாரணை என்றது கிரகிக்கிறது. அப்போ ஒரு ஒரு செயல்ல நாங்கள் செயலுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை நாங்கள் கிரகிக்கிறோம். அந்த கிரகிக்கிறது தான் தாரணை என்றது. என்னுடைய தர்மம் சாந்தி, என்னுடைய மனம் குளிர்மை ஆனது, என்னுடைய செயல் அதனுடைய அடிப்படையில இருக்கும் இல்லையா? மதிப்பு கொடுக்கிறதாக இருக்கும், சக்தி கொடுக்கிறதாக இருக்கும். நான் மரியாதையோட கேட்பேன், மரியாதையோட பேசுவேன். அப்ப தர்மம் கர்மம் பற்றி பேசும் பொழுது அப்படித்தான் இருக்கும் இல்லையா? அதனாலதான் தர்மம் தான் கர்மம் என்று மக்கள் சொல்றார்கள். அன்பு என்னுடைய குணம். அந்த குணத்தில அன்பு என்றது என்னது? அன்பு ஒரு பாதுகாப்பு, அன்பு ஒரு சுதந்திரம், அன்பு என்றது ஒரு பயம் இல்ல. அன்பில பயம் இருக்கக்கூடாது. அன்பில வந்து அஹ், அன்பில வந்து நாங்கள் அன்பில நாங்கள் ஒரு பயத்தை கலக்கிறோம், அல்லது அன்பில நாங்கள் வந்து அதை நாங்கள் கலக்கும் பொழுது அன்பில நாங்கள் வந்து டென்ஷனை கலக்கிறோம். இப்போ ஒரு தண்ணி இருக்குது, இது தண்ணி, இது தெளிவாக இருக்குது இல்லையா? அதை நீங்க பார்க்க முடியுது இல்லையா? எல்லாமே தெரியுது தண்ணியில. ஆனால் இல்லையா, தண்ணி குளிர்மையாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் யாராவது இந்த தண்ணிக்குள்ள ஒரு டஸ்ட் ஒரு ஒரு குப்பையை போட்டால் என்ன நடக்கும்? தரம் அந்த தர்மம் என்றது தண்ணி மாதிரி, தண்ணி குளிர்மையா இருந்தது, சுத்தமாக இருந்தது, அதுதான் அந்த தண்ணியினுடைய தர்மம். குளிர்மையாக இருக்கிறது. ஆனால் யாராவது ஒரு குப்பையை கொண்டது கலக்கும் பொழுது அதை குடிச்சால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? இருக்காது இல்லையா? கொஞ்சம் தூசு கலந்தாலும் அந்த தெளிவு இருக்காது இல்லையா? தண்ணில கொஞ்சம் தூசு இருந்தால் என்ன நடக்கும்? இன்னும் குப்பையை போட போட அது என்ன நடக்கும்? இல்ல இல்லையா? அதை என்னுடைய உடுப்புல ஊத்தினா அது இன்னும் என்னுடைய உடுப்பை ஊத்தியாக்கும் இல்லையா? தண்ணி தான். ஆனால் தண்ணியில நாங்கள் குப்பையை சேர்த்தால் அது வந்து தண்ணி என்று கூட மாட்டார்கள், அழுக்குத்தான் இல்லையா? அது போலதான் கர்மம் அகர்மம் ஆகுது அழுக்கு கலக்கும் பொழுது. பொறாமை, போட்டி, பேராசை,
இதெல்லாம் கலக்கும் பொழுதுதான் அந்த துன்பத்தை கொடுக்குது இல்லையா? அகங்காரம், இதெல்லாம் கலக்கும் பொழுது துன்பம் ஏற்படுது. அதான் நீங்க பிரச்சனை இல்லையா? அப்போ இறைவன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறார்? ஓகே, இதான் கடைசி கேள்வி. சத்திய யுகத்துல வந்து நோய் இல்ல, அப்போ அதுதான் துன்பத்தை கொடுக்குது இல்லையா? நாங்க வந்து சரியாக செயல்களை செய்யும் பொழுது எங்களுக்கு அது அந்த தர்மத்தின்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக இயங்குது. ஆனால் அப்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் நான் ஆத்மா என்றதை மறந்ததுதான் இல்லையா? வாய் வந்து சொல்றது இல்ல நான் இதை சாப்பிடணும்னு, நான் தான் சொல்றேன் இல்லையா நான் இதை சாப்பிடணும்னு இல்லையா? ஆத்மா தான் அது செய்யறாரு இல்லையா? அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஆசைதான் அதுக்கு காரணம் இல்லையா? அப்ப அந்த கலப்படம் கலக்கப்படும் பொழுதுதான் துன்பம் ஏற்படுது. ஸ்வஸ்திகா ஸ்வஸ்திகா வந்து ஆஹ், அது கூட ஸ்வஸ்திகா எது என்னுடைய சுயத்தினுடைய ஸ்திதியாக இருக்குது. சுயத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குது இல்லையா? சுயத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குது என்றதான் நீங்க சொல்லப்படுது. அதனாலதான் பரமாத்மா சொல்ற நீ சரீரம் இல்ல நீ ஆத்மாண்டு. ஆத்மானுடைய தர்மம் சாந்தி. ஆத்மானுடைய தர்மம் வந்து சாந்தி. இப்போ உதாரணமாக ஒரு நாங்க வந்து என்ன சொல்றோம்,
இந்த மாதிரி காரணங்கள் சொல்றோம் இல்லையா, இதால அதால என்று சொல்லி. இந்த ரோட்டு க்ளோஸா இருந்தது, ஒரு ஒரு வீட்டுக்கு நாங்க லேட்டா போறோம் என்றால் அப்ப பிள்ளைகள் என்ன சொல்லிவிடும், காரணங்கள் சொல்வார்கள் இல்லையா. அ- இப்ப புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், குப்பைகள் அதாவது அந்த மாதிரி ஒரு சின்ன அழுக்கு ஒரு விஷயத்துல கலக்கும் பொழுது அது படிப்படியாக எங்களை வந்து அதனுடைய ஆதிக்கத்துக்கு நாங்க உட்படுறோம். எங்களுடைய சுயத்தினுடைய தன்மையை அது வந்து அழிச்சிடுது. சத்தியத்தை மறந்துடுறோம், நேர்மையை மறந்துடுறோம். அதனால இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் எங்களை ஆத்மாவாக கருத வேணும் இல்லையா. ஓகே. தீதி எங்களுக்கு நடைமுறையில எல்லாமே விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள், ஆழமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். தீதிக்கு நன்றி.